லலிதா மேம், ஜெயஸ்ரீ மாதாஜி வணக்கம். ஜெயலக்ஷ்மி மேம், ஜெயகிருஷ்ணன் சார், ஸ்ரீ மாதாஜி வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். மேம், ஜெயஸ்ரீ மாதாஜி ராம்லக்ஷ்மி மேம். வணக்கம் 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 வணக்கம். வாங்கம்மா. வாங்க தேவி அக்கா, பிளியா அக்கா. ஜெய் மாதாஜி கிளியக்கா நிக்கிறா. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வேற யார்? ராமலட்சுமி உங்க ஹஸ்பண்ட் வரப்போறாரா? என்ன பேர்ல வருவார்? இல்லை அம்மா, அவர் வெளியில போயிருக்காராம் பத்திரிகை விஷயமா. ஆமா, அதனாலதான் காண்டாக்ட் பண்ண முடியலை. கண்டிப்பா வருவார். சண்டே இருக்கும் அடுத்தது கிளாஸ், அப்ப வர. ஓகேம்மா, ஓகே. சண்டே ஆத்துல தான் இருப்பேன். கண்டிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குமான்னு சொல்லிட்டார். ஓகே. சரி, அவருக்கு ஒரு டைம் எடுக்கிறது. ஆமா, அவருக்கு என்னைக்கு கிடைக்கணுமோ அன்னைக்கு கிடைக்கும். கண்டிப்பாமா. பிரகாஷ் சார் வணக்கம். வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜிமா எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும் அந்த இடத்துல? எல்லாரும் நல்லா இருக்கும். That's very good. Mataji's blessing. That's it. பரமேஸ்வரி மேம் வணக்கம். வாங்க. வணக்கம். டாக்டர் பாஸ்கர் சொன்னார் 4-5 பேர் வரப்போறான்னு பாக்கலாம். இன்னைக்குன்னு சொல்லிருக்காரு, பாக்கலாம். இவரா டாக்டர் பாஸ்கர் பட்டாவா? தமிழ்நாடா? இல்ல, நம்ம டாக்டர் பாஸ்கர் பாண்டிச்சேரி லைன்ல வருவாரே இப்போ. ரைட். ஆமா. உங்க சிஸ்டர் ஜாயின் பண்ணலையா இன்னைக்கு? தெரியல, அவள அப்படி எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ரிமைண்டர் பண்ண வேண்டியிருக்கு. அவ வருவா, கொஞ்சம் லேட்டா வருவலா இருக்கும். அவளுக்கு டயபெட்டிஸ், அதனால சாப்பிட்டுட்டு தான் வருவாள். அங்க நைட் டைம். கரெக்ட். ஆமா, உங்களுக்கு எல்லாம் மார்னிங், எனக்கு ஈவினிங். 3 வேளையும் நம்ம மெடிடேஷன் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எத்தனை மணிக்கு அங்க டைம் இப்போ? இங்க வந்து 4:30 எனக்கு பாரு ஈவினிங். ஓகே, 1.5 hours back இல்ல from India. ஆமா, 2.5 hours back India. 2.5 hours. ஓகே, where in 2.5 hour? 2.5 துபாய் 1.5 hour தான் இல்லையா? துபாய் 1.5 hour. கரெக்ட். ஓகே. துபாய், ஒமான் இது கொஞ்சம் நாங்க சவுதி, குவைத் அண்ட் கத்தார் எல்லாம் ஒரே டைம் ஜோன். பிரகாஷ் சார், ராமலட்சுமி இஸ் சிங்கர். ராமலட்சுமி, ஆமா. அவங்க சென்னையா? எங்க இருக்காங்க அவங்க? அங்க சேலம் இல்லையா ராமலட்சுமி? ஆத்தூர். திருச்செந்தூர் ஆத்தூர். வெரி குட். ஓகே, அங்க சென்டர்ல இருக்கமா? இல்ல அவங்களுக்கு தெரியாது, நியூவா ஜாயின் பண்ணா லாஸ்ட் வீக் தான், இப்போ மண்டே தான் ரியலைசேஷன். ஓகே, வெரி குட், வெரி நைஸ். she is enjoying the meditation. சூப்பர். அந்த பாட்டு ஒண்ணு இன்னும் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல பார்த்தது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் சென்று. கரெக்ட். ஆமா, அந்த திருச்செந்தூர் பக்கம் தானே? ஆமா, ஒரே திருச்செந்தூர் தான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் இல்லையா? திருச்செந்தூர் அங்கதான் இருக்கு. திருச்செந்தூர் தெரியல எனக்கு. தூத்துக்குடி அந்த சைடு வரும். கரெக்ட், தூத்துக்குடி சைடு பார்க்கலாம். எஸ் தூத்துக்குடி ஆஃப்டர் ஆத்தூர் ஆஃப்டர் திருச்செந்தூர். ஓகே, திருச்செந்தூர். So ஆத்தூர் டு திருச்செந்தூர் 20 minutes. ஓகே. பிரகாஷ் டாக்டர் சிங்கர்ல அன்னைக்கு நான் சென்னையில கேட்டேன், சென்னை ப்ரோக்ராம்ல. ஓகே, ஆமா, சுபிக்ஷான்னு பேரு. சுபிக்ஷா பிரகாஷ். பிரகாஷ் சொன்னனே நினைச்சேன் உங்க டாக்டர் தான் இருக்காங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சொன்னேன் மூலமா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். ஆமா, அனுஷா மூலமா மூலமா தான் அரேஞ்ச் பண்ணா. ரொம்ப நல்லா படினா. தேவராஜன் அப்படின்னு ஜாயின் பண்ணி இருக்காரு. அவருக்கு ஆடியோ கிடையாது. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தேவராஜன் ஐபோன் அப்படின்னு போட்டிருக்கு, ஆடியோ இல்ல. சுதா, ஆடியோ ஆன் பண்ண முடியுமா சார்? தேவராஜன் எங்களோட பேச்சு கேக்குறதா? அதாவது சொல்லுங்க. அவருக்கு இல்ல, ஆடியோவே இல்ல. போடுங்க. போயிட்டார்ல இருக்காரா? இல்ல, இருக்காரு. தேவராஜன் இருக்காரு. சார் உங்களுக்கு கேக்குதா நாங்க பேசுறது? தேவராஜன், நாங்க பேசுறது கேக்குறதா? உங்களோட இயர்போன் இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா எப்படி கேட்கலாம்? அதுல இருக்கும் இல்லையா பில்ட் இன்?
ஐபோன்னாக்க டெஃபினெட்லி இருக்குமே, ஆடியோ இருக்கும். இயர்ஃபோன் இருந்தா போட்டுட்டு நீங்க சொல்லுங்க. சேட் என்னால பண்ண முடியல. ஐ கேன் சேட் ஒன்லி வித் த ஹோஸ்ட் அண்ட் கோ-ஹோஸ்ட். சாட் இல்லையே. சுதா சந்தானம் மதி அவங்க ஃப்ரம் புதுசா சுதா சந்தானம். இல்ல அவ என்னோட ஃப்ரெண்ட் முன்னாடி இருந்து ஓ வருவாள். ரைட் ரைட். மதி ஹாய் சுதா. மதி ஐ திங்க் காரைக்குடி. நீங்க அமெரிக்கால இருந்தாலும் தமிழ்நாட்டுல நிறைய கான்டாக்ட் வச்சுருக்கீங்க லலிதா மேடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண. யாராவது தந்துட்டே இருப்பா. ஓகே. இந்த சுதா வந்து என் கூட படிச்சவள். அவளோட எங்களோட ஸ்கூல் குரூப் பண்ணணும். நான் அவளை தான் நிறைய 4-5 பேர் சுகா ஃப்ரம் ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். சுகலக்ஷ்மி மேம் வணக்கம். அவங்க ஒட்டாவா கனடாவில் இருக்காங்க. ஒரிஜினலி ஸ்ரீலங்கா. நியூவா இல்ல ரொம்ப நாளா பண்றாளா? இல்ல இப்ப இது வந்து அவங்களுக்கு 3வது கிளாஸ். ஓகே. இவங்க பரமேஸ்வரி மேமோட ஃப்ரெண்டா இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் தான். வெல்கம் எவ்ரிவன், வெல்கம். வணக்கம் வணக்கம். 4:30 நிகழ்ச்சி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். வினயனா இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஷூர் பண்ணிட்டு அப்புறமா SY அப்படின்னு யாரு ஜாயின் நான் தான் அதை போட்டுருந்தேன். அது என்னோட பேரு போயிடுச்சு. நான் தான். மதனா மேம் வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி. வணக்கம் ஜெயஸ்ரீ மாதாஜி. டாக்டர் கோபிநாத் வணக்கம். வணக்கம் கோபிநாத். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்குது உங்க மெடிடேஷன்லாம்? இன்றைக்கு காலையில செய்தேன் சார். கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. உணரக்கூடியதா. பட் டெய்லி பண்ண முடியாது இல்லையா? ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாது இல்லையா? டைம் கிடைக்குது. சரி, டெய்லி இல்ல சார். பட் சில நாள் மிஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு செய்தேன். இடது கையில குளிர்மை உணரக்கூடியதுக்கு, ஆனா வலது கையில இன்னும் எனக்கு அந்த குளிர்மை அந்த அளவுக்கு வரல. ஆமா, வலது கையில பேலன்ஸ் பண்ணணும். ஆகாயத்தை இடது கையை ஆகாயத்துல வச்சுட்டு வலது கையை இதுலயும் வச்சுட்டு பண்ணலாம். நம்ம மணி மேல வச்சுட்டு. அண்ட் நம்ம நிறைய ரைட் சைடு ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்து, திங்கிங் நிறைய இருந்து, இல்லை நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்தாலும் நமக்கு வந்து வலது கையில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்லைன்னு இல்லை, நம்மளால அதை உணர முடியல, அவ்வளவுதான். அதுதான் ஒரு காரணம். வேற எதுவும் காரணம் இருக்க முடியாது. பண்ண வந்துடும். ஓகே, தேங்க்யூ சார். கோபிநாத் சார், நீங்க ஐஸ் வையுங்க லிவருக்கு. கொஞ்சம் வேலையால இப்ப வேர்க்கால வந்து நைட்ஸ்ல ஃபுட் சோக் பண்ணேக்கல கொஞ்சம் ஐஸ் லிவருக்கு வச்சிங்கல்ல. ஓகே, கொஞ்சம் இந்த ஒரு 10 minutes கணக்கு, 5 to 10 minutes, not more than that. Yeah. மீரா மேம், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்ச்செல்வி அவர்களும் வணக்கம். தமிழ்ச்செல்வி மனவாளன் சஜயோகினி வணக்கம். வணக்கம் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. உதயகுமார் துரைசாமி வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி. பிருந்தா தாமோதரன் முனிசாமி அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். And also உதயகுமார் சாரோட வைஃபும் வருவாங்க. அவங்க நலாயினி மேம். ஸோ நலாயினி மேம் வணக்கம். வணக்கம். தூரத்துல அங்கால நிக்கிறா. தேவராஜன் போயிட்டார் இல்லையா? வருவரா இருக்கு நியூ அவர். லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, என்ன தெரியல அவருக்கு. இல்ல அவ அந்த இது மைக் கனெக்ட் பண்றல. ஓகே.
மேடம் பிருந்தா வணக்கம். வணக்கம் பிருந்தா, how are you? வணக்கம் மேடம். லாஸ்ட் டைம் மறந்துட்டல, இல்ல வெளியில போயிருந்தீங்களா? வெளியில போயிட்டேன், இப்போ வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. அந்த காதுல ஒரு போட்டுக்கோங்க, கேட்டுட்டே உள்ள வரலாம். 2 மினிட்ஸ்ல வந்துருவேன் வீட்டுக்கு. ஓகே ஓகே, டர்ன் பண்ணிட்டேன். ஓகே. தனுபாண்டியன் வரேன்னு சொன்னார், காண வர மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. மாலை வணக்கம் மேடம். தாமோதரனுடைய மாலை வணக்கம். மாலை வணக்கம். மற்றும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி, திஷாந்தி, விஜயராணி, சந்திரகுமாரி, சோமு, அவர் சாய் யோகின்னு நினைக்கிறேன், ராஜம், மகேந்திரன், அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம். பிரகாஷ் சார், ஒரு 1 மினிட் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. 1 மினிட். ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். முகநூல் மற்றும் ஜூம் வழியாக இணைந்திருப்போர் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வெள்ளி மாலை தியானத்திற்கு இணைந்தமைக்கு நன்றி. பழமை போல் நாம் 4 பாகங்கள் இருக்கும். முதலில் தியானம், பின்பு 6வது சக்கரமான ஆக்னியா சக்கரம் பற்றிய ஆழமான கருத்துக்கள், பிரார்த்தனைகள், அதன் பின்பு கலந்துரையாடல் மற்றும் அன்னையின் உரை மற்றும் கலந்துரையாடல். அதன் பின்பு புதிதாக யாராவது முதல் தடவை வந்திருந்தால் அவர்களுக்கு அந்த ஆன்ம விழிப்புணர்வு 1வது வகுப்பு பற்றிய விவரங்கள். நாங்கள் இப்பொழுது 1 நிமிடத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். பிரகாஷ் சார், நாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. முகநூல் வழியாக இணைந்தவர்களுக்கும் ஜூமின் வழியாக இணைந்தவர்களுக்கும் மாலை நேர பகுதியில் இருந்து வந்தவர்களுக்கு மாலை வணக்கமும், காலை நேர பகுதியில் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோம். உங்கள் வருகைக்கும் நேரத்திற்கும் நன்றி. இன்று நாம் ஆக்ஞா சக்கரத்தில், அதாவது இது நம் கீழிருந்து மேல் நோக்கி சென்றோமானால் 6வது சக்கரமாகும். ஆக்ஞா சக்கரத்தை பற்றிய விளக்குரையும், அதனில் எப்படி தியானம் செய்வது, அதன் குணாதிசயங்கள் என்ன, பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை, சமயத்தை பொறுத்து சிறிது மியூசிக்கையும் கேட்டுவிட்டு நாம் எப்படி மெடிடேட் தியானம் செய்வது என்பதை இன்று காணலாம். ஆக்ஞா சக்கரத்தினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகின்றன, அதை நாம் சரிவர பயன்படுத்தி கொண்டால் நமக்கு வாழ்வு எப்படி இருக்கும், அண்ட் அதை சரிவர பயன்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் அதனால் நாம் அடைய போகும் எதிர்மறை சக்திகள் என்ன என்பதை எல்லாவற்றையும் முடிந்தவரை நாம் காண்போம். என்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முன் நாம் எல்லோரும் கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு 2 கைகளையும் மலர்த்தி மடியின் மீது அமர்த்தி கொண்டு 3 முறை மூச்சை நன்றாக உள்வாங்கி வெளியே விடவும். இப்படி செய்வதால் உடலும் மனமும் இலகுவாக ஆகின்றது. நம் மனதில் இருக்கும் தேவையற்ற கவலைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் மறந்து சற்று நேரம் தியானத்தில் இருக்கும் நேரத்தில் நாம் நமது கவனத்தை உள்நோக்கி செலுத்துகிறோம், நமது ஆத்மாவில் செலுத்துகிறோம்.
இப்படி செய்வதால் நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். குண்டலினி சக்தியானது எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் இலகுவாக ஒவ்வொரு சக்கரங்களாக கடப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். எண்ணங்கள் இல்லாமல் இருந்து நாம் பொறுமையாக இருந்தாலே போதும். குண்டலினி தன்னால் மேலே எழும்பி சென்றுவிடும். பிறகு நமக்கு கிடைப்பதெல்லாம் ஆனந்தம், ஆனந்தமே. நாம் கவச்சம் இடுவதற்கு முன் வலது கையினை நமது இடது இதய சக்கரத்தில் வைத்து கண்களை மூடிக்கொண்டு இதயத்தின் துடிப்பினை உங்கள் கைகளில் உணருங்கள். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அழைக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் அருளால் நான் சுத்த ஆத்மா. எங்களுக்கு கூட்டு தியானம் செய்வதற்கு வேண்டிய எல்லா விதமான நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுங்கள். எண்ணங்களில்லா தியான நிலையை அடைய அருளுங்கள். எங்கள் கவலைகள், எண்ண ஓட்டங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இவை எல்லாவற்றையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் ஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் நீங்களே. இந்த தியானத்தினால் ஆனந்தத்தை அடைய செய்பவரும் நீங்களே. நாங்கள் என்பது வெறும் கருவி மட்டுமே, இந்த ஆத்மா மட்டுமே. எங்களின் கவனம் எல்லாம் உங்களின் மேல் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளினால் உங்களது கவனத்தை எங்களது சக்கரங்களும் நாடிகளும் ஒரு உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல் கதிர்களிலும் இந்த குண்டலினி சக்தியின் வீச்சினை உணர வேண்டும். எங்களுடைய இதயத்தில் அமருங்கள் ஸ்ரீ மாதாஜி. எங்களது தியானத்தை வழிநடத்தி தாருங்கள், சுமூகமாக வழிநடத்தி தாருங்கள். இப்படி பிரார்த்தனை செய்துவிட்டு குண்டலினியை மேலெழுப்பி கவச்சமிடுவோம் கூட்டாக. கவச்சமிடுதல். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. மெதுவாக நமது இடது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வருவோம்.
வலது கையை நிலத்தின் மீதும், நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது கையை நிலத்தை நோக்கி காண்பித்தால் போதுமானது. இடது கை நமது மடியின் மீது கைகளை நன்றாக மலர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கவனத்தை மெதுவாக இடது கையின் நடுப்பகுதியில் கொண்டு செல்லலாம். கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வர உதவுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள எதிர்மறை சக்திகளான மமகாரம், கடந்த கால வாழ்க்கையினை பற்றிய அதீத சிந்தனைகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள் மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், இவையெல்லாம் நம்மை தியானத்திலிருந்து தடுக்கின்றன, தியான நிலையை செல்வதற்கிலிருந்து தடுக்கின்றன. இவையெல்லாம் எனக்கு தேவையில்லாதது ஸ்ரீ மாதாஜி. எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். எனது இடது நாடியில் குண்டலினி சக்தியை உணரச் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. எனது ஆசைகள் எல்லாம் தூய்மையானவைகளாக இருக்கட்டும். இடது நாடியின் முதல் தத்துவம் தூய ஆசை. தூய ஆசை என்பது நம்மை நாமே தூய்மையாக வைத்துக் கொள்வது, நாம் கடவுளுடன் ஐக்கியமாவது, நான் ஆத்மா என்ற உணர்வு எப்போதும் இருப்பது. இவை மட்டுமே தூய்மையான ஆசைகள். மற்றவையெல்லாம் மாறும் தன்மை கொண்டது. அவை நமக்கு இன்பத்தை தருவதில்லை, துன்பம் மட்டுமே தரும். நடந்தால் இன்பம் தரும், சில நொடிகள், பின்பு மாறிவிடும். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியினை சுத்தப்படுத்தி சமநிலை அருளுங்கள். நன்றாக உற்று கவனித்தால் இடது கையின் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு நுண்ணதிர்வினை உணரலாம். கை விரல்களிலும் நுனிகளிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வினை உணரலாம். இதுவே குண்டலினியின் சக்தியாகும். இடது நாடியின் தத்துவமானது ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத். இவர்கள் இந்த இடது நாடியினை ஆட்சி செய்கிறார்கள். நமது இடது நாடியினை பாதுகாக்கிறார்கள். நமக்கு தேவையில்லாத பாதைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் அருளால் எனது இடது நாடியினை சமநிலைக்கு அருளுங்கள். எனது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் இழுத்து சமநிலை தியானத்தை, எண்ணங்களற்ற தியானத்தை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இப்போது நமது வலது நாடியினை சுத்தப்படுத்துவோம். மெதுவாக வலது கையை மலர்த்தி மடியின் மீது வைத்துக்கொண்டு இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். நமது கவனத்தை சற்றே வலது உள்ளங்கையில் செலுத்துவோம். வலது நாடியானது ஆகாய தத்துவத்தின் வாயிலாக தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் தன்மையுடையது. ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியினை சமநிலை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும்
ஆகாய தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். வலது நாடியை தாக்கும் எதிர்மறை சக்திகளான நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், தூய்மையற்ற கவனம், கோபம், வெறுப்பு, இவை எல்லாவற்றையும் ஆகாய தத்துவத்தில் அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி சமநிலை தியானத்தை அருளுங்கள். குண்டலினி சக்தியின் வெளிப்பாட்டினை எனது வலது நாடியில் உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. வலது நாடியினை காக்கும் அதிபதிகள் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத். இவர்களை பிரார்த்தனை செய்து நமது வலது நாடிக்கு சமநிலை தியானத்தை வேண்டிக் கொள்வோம். இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது இடது கையினை வலது சுவாதிஷ்டான் சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதாவது நம்முடைய மார்பு எலும்புக்கூடு உள்ளதல்லோ அதற்கு சற்று கீழே நமது கல்லீரல் அல்லது லிவர் என்று சொல்வார்கள், அது இருக்கும் இடத்தில். நாம் செய்யும் எல்லா சிந்தனைகளும், நாம் செய்யும் எல்லா வேலைகளும் நமது கல்லீரலை சென்று அடைகின்றது. கல்லீரல் சூடாவதால் அநேக நோய்கள் நம்மை தாக்கும் வாய்ப்பு உள்ளது. இவை எல்லாவற்றிலிருந்தும் எப்படி மீள்வது? ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலை குளிர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். எனக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகள், தூய்மையற்ற கவனங்கள், இவை எல்லாவற்றையும் தங்களிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுக்கு தூய ஞான நிலையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. செய்பவரும் நீங்களே, அதனை பலனை அனுபவிப்பவரும் நீங்களே. நான் என்பது வெறும் கருவி, நான் என்பது சுத்த ஆத்மா. இதில் எப்போதும் என் கவனம் இருக்கட்டும். நான் என்பது அகங்காரம், அதனால் நான் என்பது ஆத்மா என்றே நான் உணர்கிறேன். ஸ்ரீ மாதாஜி. தங்களின் அருளால் எனக்கு சிந்தனைகளற்ற, தூய்மையற்ற எண்ணங்களற்ற தூய தியான நிலையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. நான் என்பது இந்த எண்ணங்கள் இல்லை. நான் என்பது இந்த எண்ணங்கள் அல்ல. இடது கையினை எடுத்து மெதுவாக நமது கணினி, மடிக்கணினியோ அல்லது கைபேசியோ இருக்கும் திரையை நோக்கி வைத்துக் கொண்டால் இடது கைகளிலிருந்து சூடு வெளியேறுவதை நன்றாக உணரலாம். இது கல்லீரலில் இருக்கும் தேவையற்ற சூடாகும். இதை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் இழுத்துக் கொள்ளும் சக்தி உள்ளது. மெதுவாக நமது வலது கையினை இதய சக்கரத்தின் நடுப்பகுதியில் வைத்துக் கொள்ளலாம்.
ஸ்ரீ மாதாஜி. தங்களின் அருளால் நான் பயமற்றவன். ஸ்ரீ மாதாஜி. தங்களின் அருளால் நான் பயமற்றவன். தாங்களே எனக்குள் இருக்கும் பாதுகாப்பு. ஸ்ரீ மாதாஜி. தாங்களே எனக்குள் இருக்கும் பாதுகாப்பு. அன்னையே, உங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. எனது இதய சக்கரத்தில் அன்பு உண்டு மட்டுமே நிறைத்து விடுங்கள். எல்லா விதமான விருப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் எடுத்து எனது இதய சக்கரத்தில் அன்பு ஒன்று மட்டுமே நிறைந்திருக்கும் நிலையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நான் என்பது இந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு. ஸ்ரீ மாதாஜி. தங்களின் அருளால் நான் பொறுப்புள்ளவன். தாங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்பு. ஸ்ரீ மாதாஜி. உங்களின் அருளால் நான் பொறுப்பு மிக்கவன். தாங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்பு. எல்லாவற்றையும் நாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் இப்படி ஸ்ரீ மாதாஜியிடம் அர்ப்பணித்து விட்டோம் என்றால் நாம் செய்வது ஒன்றுமே இல்லை. வெறும் இன்ப நிலையும் ஆனந்த நிலையும் மட்டுமே நாம் அனுபவிக்கப் போகிறோம். மனது எவ்வளவு இலகுவாகின்றது, நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இலகுவாகும். நமக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், அதை துன்பம் கஷ்டம் என்று நினைத்தால் மட்டுமே அவை நமக்கு துன்பத்தை தரும். அதை ஸ்ரீ மாதாஜி பார்த்துக் கொள்வார். அவரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். நான் வெறும் தூய ஆத்மா, என்னால் பார்த்து கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும். இப்படி சொல்வதால் மிகவும் இலகுவாகின்றது மனது. ஒரு நல்ல தியான நிலையை உடனடியாக கிடைக்கும் தன்மையை கொண்டது இப்படி நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். நடப்பவை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்து மட்டால் போதும். நமது வலது கையினை எடுத்து மெதுவாக நெற்றி பகுதியில் வைத்துக்கொண்டு, இதுதான் ஆக்ஞா சக்கரம். நம்முடைய தலையை சற்றே கீழ் நோக்கி குனிந்தவாறு வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி. என்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை திறந்து குண்டலினி சக்தியை மற்றும் மேலெழும்பி போகச் செய்யுங்கள். நான் என்பது மமகாரம் அல்ல, அகங்காரம் அல்ல. தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. தங்களின் அருளால் நான் மன்னிக்கும் தன்மையை பெற்றவன். அன்னையே, எல்லாவரையும் மனதார மன்னிக்கிறேன். இந்த தருணத்தில் யாரை நாம் மன்னிக்கிறோம், அவர் நமக்கு என்ன கெடுதல் செய்தார் என்று சிந்தனை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நமது பொறுப்பு ஒன்று மட்டுமே, எல்லாவரையும் மனதார மன்னிப்பது. அவர் தீங்கு இழைத்தவராகவே இருக்கட்டும், இதனால் நாம் தான் துன்பத்திற்கு ஆளாகிறோம். மற்றொரு முறை அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமாயின் அவரை நோக்கி எல்லா விதமான அன்பையும் செலுத்தி புன்முறுவலுடன் அவரை வரவேற்க வேண்டும். அப்படி செய்தால் எல்லா விதமான விரோதமும் மறைந்து நமக்கு நல்ல நிலை கிட்டும். இது ஆக்ஞா சக்கரத்தின் ஒரு முக்கியமான தத்துவமாகும். எல்லாவற்றையும் மன்னிப்பது, எல்லாரையும் மன்னிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு வேண்டும். ஸ்ரீ மாதாஜி. நான் முழு மனதாக எல்லோரையும் மன்னிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறுகளை தாங்களும் மன்னியுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நான் எல்லாவரையும் மன்னிக்கிறேன். இதை இன்னும் சுருக்கமாக செய்ய வேண்டும் என்றால், கைகளை நெற்றிப்பொட்டிலே வைத்துக்கொண்டு 3 முறை
ஹம் ஷம் என்று சொன்னால் போதுமானது. இது சமஸ்கிருத சொல்லாகும். ஹம் என்பது நம்மை நாமே மன்னிக்கிறோம் என்ற அர்த்தம். ஷம் என்பது ஷமா, நாம் மற்றவர்களையும் மன்னிக்கிறோம் என்ற அர்த்தம். கூட்டாக நாம் எல்லோரும் 3 முறை இதை பயிற்சி செய்வோம். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம். வலது கையினை மெதுவாக கீழிறக்கி மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். மனது எப்படி இலகுவாக ஆகின்றது என்பதை மட்டும் உணருங்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, மனதார மன்னிப்பது மட்டும் ஒன்றுமே. மன்னிக்க முடியாவிட்டாலும் குற்ற உணர்ச்சிற்கும் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் நாம் ஆளாகி நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கிறோம். இவை நமக்கு இன்பத்தை தராது. மன்னிப்பது என்பது மிகவும் எளிதான செயல். அது மனதார மன்னிப்பது என்பது மிகவும் எளிதான செயல். எந்த விதமான செலவும் இல்லாமல் மனதினை செலுத்தினால் மட்டுமே போதுமானது. அன்னையே, எனக்குள் இருக்கும் வெறுப்பு, கோபதாபங்கள் எல்லாவற்றையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ மாதாஜி. எனது ஆக்ஞா சக்கரத்தினை திறந்து விடுங்கள். இந்த ஆக்ஞா சக்கரமானது இடது நாடி வலது பக்கமும் வலது நாடி இடது பக்கமும் சென்றடைகின்றது. இந்த நரம்பு மண்டலம் அப்படி பிரிகின்றது இரண்டாக. இடது பகுதியில் இருந்து வந்து வலது நெற்றி பொட்டில் இருப்பது நமது இடது ஆக்ஞாவாகும். இதன் தத்துவம், இதன் ஆட்சியாளர் ஸ்ரீ மகாவீரா. அதே மாதிரி வலது ஆக்ஞா சக்கரமானது இடது நெற்றி பொட்டினை சென்றடையும். இதன் தத்துவம் ஆட்சியாளர் ஸ்ரீ கௌதம புத்தா. நடு நெற்றி பொட்டில் இருப்பவர், இதை கூற வேண்டிய அவசியமே இல்லை, நாம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் தன்னை துன்பப்படுத்தியவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னிக்கும் மனப்போக்கம் கொண்டவர் இயேசுநாதர், இயேசுபிரான். அவரே நமது ஆக்ஞாவில் ஆட்சி செய்கிறார். ஸ்ரீ மாதாஜி கூறியிருக்கிறார், அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். உங்களுக்கு சமமேதும் இருப்பின் அவரை வழிபட ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யலாம். சகஜயோகா எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் உள்ளடக்கியது. மெதுவாக நமது கவனத்தை தலையின் மீது மேலே சகஸ்ராரத்தில் கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. எண்ணங்களற்ற தூய்மையான தியான நிலையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எனது குண்டலினியை கடவுளின் சக்தியுடன் இணைத்து விடுங்கள். குண்டலினியின் தாக்கத்தை எனது சகஸ்ராரத்திலும் எனது கைகளிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக உணரும் தன்மையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தூய தியான நிலையை அருளுங்கள். நாம் 3 முறை ஓம் என்று நன்றாக சொல்ல வேண்டும், எல்லோரும் கூட்டாக. அப்படி சொல்வதால் நமது இடது வலது மற்றும் நடுப்பகுதி நன்றாக சுத்தமடைந்து நம் சகஸ்ராரத்தில் கொண்டு செல்கிறோம் குண்டலினியை. 3 முறை ஓம் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் நாம் ஆக்ஞா சக்கரத்திற்குரிய இசையை ரசிப்போம். இந்தோளி ராகமானது ஆக்ஞா சக்கரத்திற்கு. அதன் பின்பு ஸ்ரீ மாதாஜியின் விளக்க உரையை கேட்போம். அதற்கு பின்பு நமது கலந்துரையாடல். இதுதான் தியானம். 3 முறை ஓம்.
சிறிது நேரம் இசையை கவனத்தை செலுத்தி நாம் தியானத்தை தொடருவோம்.
இதே தியான நிலையில் நமது குரு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுவோம். வினயண்ணா, நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. Today we are celebrating birth of Christ. Which was a very big event in the realm of human awareness. As you know, that when he is born in the Agya Chakra, he sucks the ego and superego. That's the conditioning within us and our ego. Such a great happening has taken place about 2000 years back. But today is the time for us to utilize that great advent on this earth. To understand Christ, first of all, we have to know that he was just nothing but Omkara. He was just made of vibration. And that is why he was resurrected. And he was detached because of his very nature. And so we too have to understand that we have to be detached first from our thoughts. And that, as you know, is achieved if you know how to forgive others. But there's another very subtle attachment people have, that those who are born in Christian religion think that Christ is their own and that he resides in their pocket. On the contrary, it's just the other way around, that he has nothing to do with them and is against them. As Christ has said, you will be calling me Christ, and I will not know. So, it is important that Christians should never think that Christ is our own and that he is our, because all your life you have lived like Christians. Actually, you have not. You have not lived like Christians. So those who have not lived like Christians, only have taken the name of Christianity, are not in the real sense the people who follow Christ. So now we have to change ourselves and follow him in our lives. Unless and until we imbibe him in our lives, we have not understood the greatness of his advent. Just because we are Christians or so-called Christians, to believe we have much to do about him and to be identified with him is absolutely wrong. And that's what I warned you before, that we have to imbibe all his qualities. It was a living example of a very great advent, that he came on this earth and led such a pure and a holy life. Try to develop your purity and holiness, and a powerful holiness, and a powerful auspiciousness, which does not get contaminated, but fights whatever is anti-God, whatever is anti-Christ. So today is a day when we are celebrating his birthday again. And on this day, let him be born within us. Let him be born in our character, in our behavior, in our temperament. He was a detached man, not attached to material things, nothing of the kind. He lived like a carpenter's son in a very uncomfortable life. Absolutely. And he never bothered about small things of life. Actually, you know, a carpenter's house is one of the most
dangerous place to live in. Because you have all kinds of nails, you have all kinds of funny type of instruments that you use. Any day you can topple onto anything and can get hurt. And there's hardly any place where you can sleep. The whole place is filled with wood, and people mostly sleep on wood. But just the other way around, we, the so-called Christians, are so particular about our comfort. And it's very easy for us to condemn others. It's very easy. It's something so absurd. I mean, it's so absurd. You see, anything, they'll go, say, to a marketplace, oh, it's horrid. They'll go to someplace, they'll say, that's bad. What about you? What is within yourself? Just see within yourself. And this is the thing we have to develop now. We have to cleanse ourselves from within. You have to be uncomfortable with yourself, not in without. You have to be uncomfortable with what bad things we have within ourselves, and not from without. Take your attention from outside inward, as Christ lived a life which was inward. He was not living outside. He was living inside himself. And that's what we have to today understand on this day, that our new birth should take us inward. Our worry should be for our inward comfort and not for outward comfort. Like yesterday, if you didn't like the picture, it's a good sign that you can't live with dirt and filth. But that is still outside. But what about the inward dirt and filth? What about the inward thoughts that are contaminating us? What about the silly ideas that are still on our heads? Take them away. Throw them away. And be again born like the lotus, like Christ, who all his life lived like this, died for us and was resurrected. So we have such a great example to be imbibed within ourselves, in our character, in our lives. This is I'm saying again and again because we really get confused. We think if we have a sort of a passport, we are all right. No, that's not so. It's the becoming within yourself of Christ-like behavior. And the greatest of all is forgiving. Forgiveness. The forgiveness, which is so lacking in us, you see. Unless and until we develop that, this ego has to go away. If you have to be Christians, we have to be ego-less. And that's what one has to understand, that when we talk of Christ's birth, such a beautiful time, though he was born in complete discomfort. He could have born in a king's place. He could have born anywhere. But why he did it? Because he knew that when Christians will come, they will see the best beds for themselves, the best houses for themselves. And little bit here and there they won't tolerate. They'll be shouting for little things. The carpet is spoiled, and this is spoiled. And it's so low-minded. So, for you, it is important that you must rise higher. Higher, and see how he was born in the manger. In a such uncomfortable place where there were all kinds of cows and cow dung and everything was spread there. And he just didn't bother. He just got his birth in a place which you would not like to even visit or to sit there. And the mother cleaned the whole thing for him. And he was born there, a sparkling star of the heavens, to cleanse it. Because if you are clean, you clean others. So, this today, this great day of his advent, let us celebrate in this great country of yoga, especially this Bhumi of Pune, which is the Punya Bhumi, that the auspiciousness, the holiness, and the complete detached temperament of Christ we are going to imbibe within ourselves. And we are going to live like real followers of Christ and his life. Today you are Sahajogi, so you have no caste, no custom. You have no religion now. Now you have only one universal religion, that is Sahaja. And there Christ is worshipped. Everybody worships Christ.
because he came not for one person, 2 persons or 10 persons. But those who worship him must express his character, his life. As a materialist, how can they talk of Christ as just character, because there was no material thing in his body. He had no matter in it. He was just vibration. That's how he walked on the water. So how can materialists ever claim anything about Christ like consciousness? This is the problem one faces when one sees how we are juxtaposition of what we proclaim. Now, this is the part which we have to achieve. And once you achieve it, you'll be amazed that God looks after. How a flower flourishes in the wilderness, how it gets its water, how it is looked after, how it is so beautiful. It's not for that. In the same way, when you become that beautiful being, which is the Spirit, you are looked after. You get all the blessings, all the joy, because the source of joy is that. Absolutely. But when you cover it with your ego, that joy you get out. So just try to clean that ego somehow. See your ego. Oh, Mr. Ego, you are there. Get out. Take it out. With affection, with kindness towards yourself and towards others. Try to rise higher and higher into that realm which Christ has created for us. In the limbic area, where it is the kingdom of God. May God bless you all, that you follow his life and imbibe all his qualities within yourself. I am also your mother, and I am here to teach you all those things and to tell you how to do it. And you have to see to it. How I am detached, in the same way try to be detached. You try to please me by giving me this and that, but you know I am very detached. I don't understand attachment. I don't understand attachment. And I just sometimes find at people when they try to say, Mother, we would like to give you this, that, all right, but I am not attached. I cannot get attached. There's nothing that is within me that can stick onto anything. Nothing. I'm just a moving force of Kundalini. How can I stick on anything? I'm just moving all the time. So it is not possible for me to get attached to anything. In the same way, you just get inside this force and move with me. And just forget about all the rest of the things which stop your progress. You must progress with dignity. You must rise. I'm sure it's going to happen. This time, people have been very sensible. They have been least critical. Though some are still like that, doesn't matter. But most of them have been very sweet and very dignified, and collectivity is good, and I'm very happy that people are doing so well in this place. I'm very happy. May God bless you. ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானத்தில் ஈடுபடுங்கள். எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல். மெதுவாக உங்கள் கவனத்தை 2 உள்ளங்கைகளிலும் தலையின் மீதும் கொண்டு சென்றால் நுண் அதிர்வுகளை நன்றாக உணரலாம். நம்மை இந்த நிலைக்கு கொண்டு சென்ற நம் குரு ஸ்ரீ மாதாஜிக்கு மனதார நன்றி தெரிவிக்க வேண்டும். இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான உரை, ஆழமான பதிவினை கொண்ட உரை. இதை மிகவும் அழகாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும், மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஒரு காணொளி இது. இதை அவர்களின் மூலமாக உங்களது வாட்ஸ்அப்பிலோ
ஃபேஸ்புக் முகநூலின் வழியிலாகவோ மீண்டும் மீண்டும் பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள். ஸ்ரீ மாதாஜி கூறிய அறிவுரையை வாழ்க்கையில் நாம் பின்பற்றினால் அது ஒன்றே போதுமானது. அதுவே சக்திமிக்க மந்திரம். நம்மை முழுவதுமாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை. மிகுந்த புண்ணியம் செய்து பல ஜென்மாக்களை கடந்து வந்திருக்கிறோம் மனிதர்களாக. அப்படி வரும்போது நமக்கு இந்த ஆன்ம விழிப்புணர்வு நிலையை கிடைப்பதற்கு பெரும்பேறு பெற்றிருக்க வேண்டும். மிகவும் எளிதாக நமக்கு இதை அருளிய நம் குரு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி, மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டு குண்டலினியை மேலெழுப்பி கவச்சமிடலாம். அது முடிந்ததும் தங்களுடைய விளக்கங்கள், சந்தேகங்களை கேட்கலாம். மற்றும் ஆக்ஞா சக்கரத்தை எப்படியெல்லாம் நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அவர்கள் விளக்குவார்கள் என்று நம்புகிறேன். இணைந்தமைக்கு நன்றி, நேரத்திற்கு நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தொடர்ந்து நாங்கள் தியானத்தில் இருப்போம். இருந்து நாங்கள் இந்த லோர்ட்ஸ் பிரேயரை பார்ப்போம். இது நமக்கு இயேசு பிரான் ஆல் தரப்பட்டது. மிகவும் அருமையான தத்துவத்தை கொன்ற ஒரு மந்திரம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எமது வலது கையை எமது நெற்றியில் வைத்து நாங்கள் அதை கேட்போம். Our Father who art in heaven. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, hallowed be thy name. தங்களின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. தங்களின் ராஜ்யம் வருவதாக.
பரமண்டலத்தில் நடப்பது போல் இப்பூ மண்டலத்திலும் அந்த ராஜ்யம் நடைபெறட்டும். தங்களின் விருப்பம் நடைபெறுவதாக. Give us this day our daily bread. எங்களுக்கு இன்று அருளுங்கள், எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். And forgive us our trespasses. எங்கள் எல்லை மீறுதலை மன்னியுங்கள். As we forgive those who trespass against us. நாங்கள் பிறரின் எல்லை மீறுதலை மன்னிப்பது போல் எங்களின் எல்லை மீறுதலையும் மன்னியுங்கள். Lead us not into temptations, but deliver us from all evils. சகலங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள். For thine is the kingdom, the power and the glory, forever and ever. Amen. தங்களுடையதே ராஜ்யம், கீர்த்தியும் சக்தியும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். ஓம். இது இயேசு பிரானால் தரப்பட்ட மந்திரம். இதை நாங்கள் நமது வலது கையை நெற்றியில் வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் இதை சொல்லலாம். நமது ஆகிய வளமடையும், நமது ஆகிய சக்கரம் வளம் அடையும். அடுத்தது பிரகாஷ் சொன்னது போல் நமது வலது நாடி எமது இடது தலை பகுதியில் முடிவடைகிறது. அதில் வீற்றிருப்பவர் ஸ்ரீ கௌதம புத்தர் அவர்களும் நமக்கு மிகவும் பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் நமது வாழ்வில். அவர் கூறியதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அதுவும் ஒரு மிக பெரிய மந்திரம் எமது வாழ்வுக்கு. அவர் எவ்வாறு எமது அகங்காரத்தை குறைப்பது என்பதை நமக்கு சொல்லியுள்ளார். மிக அருமையாக 3 வரிகளில். தம்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதை அன்னை சகயோகா வழியில் நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார். இந்த 3ஐயும் நாம் அடைய வேண்டும். இதுவும் மிகவும் இலகுவானது. மந்திரம் என்பது ஒரு மாய சக்தியோ எதுவும் கிடையாது. நமது வாழ்வின் மிக எளிமையான தத்துவங்கள் இவையே மந்திரங்கள். ஸோ இப்பொழுது நாங்கள் அன்னை சொன்ன விளக்கத்தை பார்த்து பிறகு இந்த மந்திரத்தை நாங்கள் காணொலியில் கேட்போம். ஸோ தம்மம் சரணம் கச்சாமி, ஆங்கிலத்தில் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு மை வர்ச்சூஸ். நான் என் நல்லொழுக்கங்களுக்கு என்னை சரணடைக்கிறேன். ஸோ அவ்வாறு நாங்கள் சொல்லும் போது எமது ஆசைகள் எல்லாவற்றையும் ஒரு நல்லொழுக்கத்துக்கு நாங்கள் சரணடைக்கலாம். நாங்கள் ஒரு கேள்வியை எமக்கு கேட்கலாம், இதை செய்வது நல்லொழுக்கமா? இவ்வாறு நாங்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அது எங்களால் முடியும். ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு வளர்க்கப்பட்டிருந்தால், நமது வாழ்வில் அவ்வாறு நாங்கள் ஒரு நற்பண்புகளோடு வளர்க்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நல்லொழுக்கமும் கீர்த்தியும் நல்லொழுக்கமும் நீதியும் எதையும் நாங்கள் செய்யும் ஆசை எங்களுக்கு வராது.
அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் இப்பொழுது நமக்கு அருமையான ஒரு தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவும் நமக்கு கிடைத்துள்ளது வழிகாட்டுவதற்கு. எனவே நாம் நல்லொழுக்கம், நீதியற்ற எதையும் செய்யும் ஆசை எம்மிடமிருந்து விலகிவிடும். இதுவே இதன் கருத்து. தர்மம் சரணம் கச்சாமி. நான் என் நல்லொழுக்கங்களுக்கு சரணடைகிறேன். அடுத்த நிலை, நாம் நமது ஆத்ம வாழ்வில் முன்னேறும் பொழுது நமது அடுத்த நிலை புத்தம் சரணம் கச்சாமி. I surrender myself to my enlightenment. நான் என் அறிவொளிக்கு, எனது ஞானத்துக்கு சரணடைகிறேன். என் ஞானத்துக்கு, எனக்கு கிடைத்த ஞானம், அறிவொளி, எனது ஆத்மாவுக்கு சரணடைகிறேன். எனது ஆத்மாவே என்னை வழிகாட்டும் குரு. அதுவே என்னை வழிகாட்டப் போகிறது. எனவே நான் எனது ஆத்மாவிற்கு, எனது ஞானத்திற்கு நான் சரணடைகிறேன். என் உடல், மன, உணர்ச்சி, முட்டாள்தனமான சோதனைகள், சபலங்கள் இனி எனக்கு இல்லை. நான் ஒரு ஆத்மா மட்டுமே என்பதே இதனுடைய விளக்கம். மூன்றாவதாக சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்பது கூட்டமைப்பு. I surrender myself to the collectivity, to the whole, to the Virat. நான் என்னை முழுமையாக ஒரு கூட்டமைப்பு, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆன்மாக்களுக்கு நான் என்னை சரணடைக்கிறேன். முழுமைக்கு, பரம்பொருளுக்கு என்னை நான் சரணடைக்கிறேன். அதுவே எமது மூன்றாவது நிலை. இந்த விளக்கத்தோடு நாங்கள் ஒரு 2-3 நிமிட காணொளியில் இந்த இசையோடு இந்த மந்திரத்தை நாங்கள் கேட்போம். बुद्धं शरणं गच्छामि, धम्मं शरणं गच्छामि, संघं शरणं गच्छामि, बुद्धं शरणं गच्छामि, धम्मं शरणं गच्छामि,
Sangham Saranam Gacchami. இப்பொழுது மெதுவாக உங்கள் கண்களை திறந்து தொடர்ந்து தியானத்தில் இப்பொழுது 2-3 மாதமாக மோடு வந்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், உங்களுடைய அனுபவம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றது புதிதாக வந்தவர்களும் வீட்டில் எவ்வாறு தியானம் செய்வது அல்லது உப்பு நீரில் கால் வைப்பது அதுகள் பற்றிய கேள்விகள் ஏதும் இருந்தால் உங்கள் தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். நாங்கள் கன தொண்டர்கள் இதில் இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் அதை பற்றிய விளக்கங்களை தரலாம். எனது ஒரு சிறிய அனுபவத்தை, இன்று நடந்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை அக்கா அவர்களின் வாட்ஸ்அப் மெசேஜரும் நீங்கள் இன்று ஈவினிங் இருக்கிறீர்கள் என்று அது வரும் முன்பே இன்று நான் வர வேண்டாம் என்று இருந்தேன். ஒரு சிறு வேலை இருப்பதால் இன்று நாம் சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டு இப்போ மெதுவாக போகலாம், வெளியே போக வேண்டும் என்பதால் நான் இன்று செய்யவில்லை அக்கா, வேறு யாராவது இருந்து யாரும் இல்லை என்றால் நான் செய்கிறேன் என்று நான் அரையும் குறையுமாக சொல்லி வைத்தேன். ஆனால் அக்கா அவர்களின் மெசேஜ் வந்தது இன்று இல்லை, வெள்ளிக்கிழமை உங்கள் நாள் தான், நீங்கள் செய்யலாம் என்று சரி என்று உட்கார்ந்தேன். இது தொடங்கும் முன்பு பல விதமான சிந்தனைகள், எண்ணங்கள், கவலைகள் என்னெல்லாமோ இருந்தன மனதில். ஆனால் இன்று தியானம் மிகவும் அருமையான தியானம். அப்படி ஒரு ஆனந்த நிலையை நான் அடைந்தேன். அப்படி ஒரு இலகுவாக உணர்கிறேன் தியானம் முடிந்த பின்பு. இந்த என்னை இன்று மீண்டும் மீண்டும் அழைத்ததற்கு அக்கா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அப்போ ஸ்ரீ மாதாஜிக்கு நமது முதல் நன்றி. இந்த அருளுரையை தவறாமல் கேளுங்கள் மீண்டும் மீண்டும். நம் உள் மனதை கம்ப்ளீட்டாக மாற்றும் ஒரு தன்மை கொண்டது இன்றைய அருளுரை. முக்கியமாக நாம் எல்லோருக்கும் அன்றாட வாழ்வில் இது ரொம்ப மிகவும் முக்கியம். நாம் எப்படி மாற வேண்டும் என்பது, அதை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இலகுவாக சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இதே ஆனந்த நிலையை என்று பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றாக இருந்தது. பிரகாஷ், நான் ராத்திரி கொஞ்சம் டயர்டா ஏர்லியா படுத்துட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். வெள்ளிக்கிழமை இதுக்கு கமிட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன நினைச்சேன், சரி நம்மளே எப்பவும் பண்ணிட்டு இருக்கோம், வேற யாருக்கான அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு அமிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் மிஸ் பண்ணியிருந்தேன் வச்சுங்க, இதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு வராம இருந்தது எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு செஷனை நான் மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல வகுப்பு கிடைச்சது எனக்கு இன்னைக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்படி இல்ல சார், ஃப்ரைடே உங்களோட நாள், உங்களுக்கு முடியாட்டா தான் பேக்கப். கண்டிப்பாக கண்டிப்பாக உணர்ந்து கொண்டேன், அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன். மற்றவர்களது அனுபவத்தை கேட்கலாமா என்று, எப்படி இருந்தது அவளாக இருக்கிறோம். நீங்க எல்லாரும் வந்து அன்மியூட் பண்ணலாம், பண்ணிட்டு கேளுங்க, இல்ல சாட்ல போடுறதுனாலும் போடலாம். சார் நியூ கமர்ஸ் வெயிட் பண்ற சார், நம்ம கொடுக்கலாமா ரியலைசேஷன், அப்புறமா பேசலாமா எப்படி? இல்ல அவங்க போயிடுவாங்க, நாங்க ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டு அப்புறம் பண்ணலாம். ஓகே. நாங்க வழக்கமா 8:30 தானே, இலங்கை இந்திய நேரம் 8:30 ஆமா நியூ காமர்ஸுக்கு ஆரம்பிக்கலாம். சோ தயவு செய்து பொறுமையா இருங்க, இன்னொரு 5 நிமிடம். மேலும் ஃபேஸ்புக்கில் இருந்து பலர் நன்றி சொல்லி இருக்கிறார்கள். விஜயராணி அவர்கள் சொல்லி இருக்கிறார், சகஸ்ரார சக்கரத்துக்கு நினைவை கொண்டு செல்ல முடிவதில்லை, நாடிகள் மற்றும் ஆக்ஞாவில் நோ 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 வருகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். யாராவது விளக்கம் அளிக்கிறீர்களா?
மேலும் சரஸ்வதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைய தியானம் மிகவும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தரக்கூடியதாக அமைந்தது அப்படின்னு. சோ அந்த விஜயராணி அவர்களுக்கு அந்த நாடி மற்றும் ஆக்ஞாவில் மெதுவாக சாதுவாக நோ உணர்வதாக சொல்கிறேன். அதை விளக்கினேன். அது நம்முடைய நிலையை பொறுத்தும் அமையலாம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மிகவும் கடினமான வேலைகளை செய்திருந்தோமானால், அல்லது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்போமானால், அல்லது மிகவும் கோபத்துடன் யாரிடம் சண்டை சச்சரவுகள் போயிருப்போமானால், இது நம் வாயால் சொல்ல வேண்டியதில்லை, நம் மனதில் நினைத்தாலே போதுமானது. நமக்கு நாடிகள் சமநிலையை அடையாது. அதற்குத்தான் நம் வகுப்பின் தொடக்கத்தில் எப்படி நமது நாடிகளை சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். வீட்டிலும் செய்து பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் அப்படியே சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் சொல்லியதை திருப்பி சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. இடது நாடியினை சுத்தப்படுத்துவதற்கு வலது கையினை தரையின் மீதும் இடது கையினை மடியின் மீதும் வைத்துக்கொண்டு அன்னையிடம் பிரார்த்தியுங்கள். அன்னை ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியினை சுத்தப்படுத்தி தாருங்கள், சமநிலையை தாருங்கள் என்று. அதே மாதிரி வலது நாடியிலும் வலது கையை மேலமர்த்தி இடது கையை ஆகாயத்தை நோக்கி செலுத்தி, அன்னையே ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியினை சுத்தப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படி என்று பிரார்த்தனை செய்யலாம். ஆக்ஞா சக்கரத்திற்கு பார்த்தோம். மீண்டும் மீண்டும் அதை சொல்லுங்கள். நீங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கும் மனப்பக்குவம் வர வேண்டும் நமக்கு. நாம் முழுமையாக யாரையும் மன்னிக்காவிட்டால் நமக்கு அந்த ஆக்ஞா சக்கரத்தில் நோவு இருக்கும். அதை எடுப்பதற்காக தான் இன்று முயற்சி செய்து இது பண்ணினோம். அண்ட் அந்த கேண்டில் ட்ரீட்மெண்ட் சொல்றதுன்னா சொல்லலாம். அக்கா அவர்கள் விளக்க உரை சொல்லலாம். ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி நமது மெழுகுவர்த்தியை காண்பித்து நம் இது செய்ய வேண்டும் என்று. அதுவும் ஒரு நல்ல செய்முறையாகும். அந்த ஆகிய சக்கர அந்த கேண்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்க போங்களே. ஒரு நிமிடம். சகஜயோகாவின் செய்முறைகள் எல்லாம் மிகவும் இலகுவானது. நம் வீட்டில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு செய்யலாம். ஸ்ரீ மாதாஜி நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதற்காக நம்ம எங்கும் போக வேண்டியதில்லை. செய்து பாருங்கள். இன்றை செய்து காட்டுவதை வீட்டில் செய்து பாருங்கள். அதுவும் மிக முக்கியமானது. மற்றவர்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். ஹலோ, ஜெஷ்மாதாச்சி. சொல்லுங்க அக்கா. ஹலோ. நல்லா இருந்தது அந்த புத்தன் சரணம் கதை, அதிண்ட கருத்துகள் தெரிஞ்சதுமே நன்றாக இருக்கிறது. அந்த விளக்கம் தெரிஞ்சது. நல்லா இருந்தது. நல்ல வைப்ரேஷன் வந்தது. சார் நல்லா விளம்பிச்சது. நல்லா இருந்தது. சரி சரி சரி. விஜயராணி மேம், நீங்க இப்படி ஒரு கேண்டில் எடுங்க. எடுத்து உங்களோட இந்த கேண்டில்ல இருக்கிற அந்த சுவாலை இருக்கு தானே, அந்த சுவாலையின் ஒளிக்கு ஊடாக நீங்க அந்த ஸ்ரீ மாதாஜியின் குங்குமத்தை, அவருடைய அந்த ஆகிய சக்கரத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் இலகுவாக கொஞ்ச நேரம் அதை பார்த்தீர்கள் என்றால் அந்த கண், அந்த நோக்கள், அதுகள் மெதுவாக குறைவதை நீங்கள் உணரலாம். மற்றது விஜயராணி மேம், உங்களுடைய இமெயில் இருந்தால் எனக்கு ஒருக்கா அனுப்பி விடுங்க, உங்களுக்கு ஆவணங்களை அனுப்புவதற்கு. பட் அந்த ஃபேஸ்புக் மெசேஜ்ல அது கொஞ்சம் அனுப்ப கஷ்டமாக இருக்கிறது. மற்றது வேறு மற்றவர்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. எனவே கிருஷாந்தன், மீரா, ஜெயராஜ் மேம். ஹலோ. சொல்லுங்க. மீரா ஜெயராஜ். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்ப தியானத்துக்கு போவேக்கி கன்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வைக்க நித்திர கிள்ள போறேன், டக்குன்னு விழிக்கிறேன். அது பிரச்சனை இல்லையா?
அந்த நித்திரேக்க போறது வந்து அது சில நேரங்களில் இந்த இடாநாடியாயும் இருக்கலாம், உடல் களைப்பாயும் இருக்கலாம். உடல் களைப்பா இருக்கலாம், காலம்புற எழும்பினில இருந்து தொடர்ச்சியா வேலையா தான் இருக்கிறேன், நான் 4 மணி கிளம்புறேன், அப்படியாவும் இருக்கலாம். அப்ப கொஞ்சம் நீங்க இந்த இடது நாடி உங்களோட இடது பக்கத்துக்கு இதுல பாத்தீங்களா என்றால், இந்த இப்படி நீங்கள் இந்த 2வது கீழே உள்ள படத்தை பார்க்கக்கூடியதா இருக்கா? அதுல இப்ப இந்த 3 கேண்டில் அந்த இடப்பக்கத்துல வச்சிருக்குது பாத்தீங்கன்னா, அந்த 3 கேண்டில் நீங்கள் ஒரு கேண்டிலும் உங்களோட பின் பக்கத்துக்கு வைக்கலாம். கொஞ்சம் தள்ளி வையுங்க, ஒரு அரை அடி அப்படி கிட்ட வைக்காம கவனமாக வைத்து நீங்கள் தியானம் செய்யலாம். அதே நேரம் அந்த முதல் மேல படத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடப்பக்கத்துல இந்த பின்னுக்கு ஒரு கேண்டில் வச்சிருக்கு, முன்னுக்கு ஒரு கேண்டிலால அவர் அந்த இடப்பக்கத்துக்கு கொஞ்சம் நீங்க அந்த கேண்டில நீங்க காட்டலாம், மேலும் கீழும். அப்படி காட்டேக்குள்ள அது கொஞ்சம் அந்த ஒளியும் வெப்பமும் உங்களோட இடம் நாடியே கொஞ்சம் சூடாக்கேக்குள்ள அந்த கொஞ்சம் அந்த லெதாஜி ஒரு களைப்பு, ஒரு நித்திரை, ஒரு மன சோர்வு அதுகள்ல இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடியதா இருக்கு. ஓகே, நன்றியா. மற்றது நீங்க அந்த இடநாடியை நீங்கள் சுத்தப்படுத்தலாம். பூமியில வைத்து இந்த இடநாடி வந்து ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத் அவைகளை நினைவு கூர்ந்து நீங்கள் கேட்கலாம், எனது இடநாடியை, எனது களைப்பை, எனது சோர்வை, மன சோர்வு இவைகளை சுத்தப்படுத்துங்கள். அதே மாதிரி வலது நாடியையும் நீங்கள் சுத்தப்படுத்தலாம். அதுவும் அந்த கூடின உடல் உழைப்பால வார களைப்புகள், வெப்பங்களை அது வெளியாகட்டும். மற்றபடி எப்படி உங்களோட தியானம் போகுது? செய்யறேன் காலம்புறையில ஒரு 15 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் செய்தோண்டு வரேன். பின்னேரத்துல ஒரு கிழமையில முதல் செய்தோம்ல ஒரு கூடுதலான ஒரு சொட்டு முன்னேற்றம் இருக்குது. சரி, நல்லது. அடுத்தது அந்த உப்பு நீர்ல கால வைக்கிறதும் ஈவினிங்ஸ்ல மாலை நேரத்துல நல்லது, நல்ல தூக்கம் அதுகள் வரும். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே தூக்கம் வருதுன்னு சொன்னா மெழுகுதிரியால அந்த இடது பக்கத்தை மெழுகுதிரியால பண்றது நல்லது. ஓகே, ஆமா, நன்றியா. மற்றது இது உங்களுக்கு கேள்விகள் அதில் இருந்தா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு நேரடியா எழுதலாம். சரி, இப்போது முதல் தடவையாக யாராவது வந்திருக்கிறீர்களா? தயவு செய்து சொல்லுங்கள், அன்மியூட் பண்ணி. லலிதா தேதி உங்களுக்கு தெரியுமா யார் யார் முதல் தடவை இதுல இருக்காங்கன்னு? இல்ல, 2-3 பேர் வந்தாவா, போயாச்சு, லேட்டா இருந்துன்னு போயிருப்பாவா. பாண்டியன் சார் வந்திருக்காரு பாருங்க, தனு பாண்டியன். அவருக்கு ஏதாவது நியூ இல்லையா, அவர் 2 தடவை வந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பாண்டியன் சார், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. பட் வேற யாரும் நியூ கமர்ஸ் காணும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க லலிதா தீரி முதலே சொல்லி வைங்க, நம்ம வளமையான நாள்ல ஜாயின் பண்றதுன்னா 8:30 ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே, அதான் எனக்கு தெரியாது, எவ்ரி டைம் 8:30 நான் சொல்லல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இல்ல, நீங்க சொல்லும் போது சொல்லுங்க. அது அந்த பாயிண்ட மறந்து போயிட்டேன் நேத்து. சோ அவெல்லாம் வந்துட்டு போயிட்டா. பரவாயில்ல, இன்னும் அவளுக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். தனு பாண்டியன் ஏதோ சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல மேடம், நான் ஒரு 8:15 தான் கரெக்ட் ஆனேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அங்க உங்களுக்கு வீடியோ அனுப்பி தரோம், கொஞ்சம் வீடியோ ஷூரா அனுப்புவோம். அப்புறம் இந்த குருபத குரூப் ஆறு பாருங்க, அவதான் நியூவா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. யாருன்னு தெரியல. யார் அவரு குரூப்? அது சொல்லுங்க சார். உங்க பேரு சொல்லுங்க சார். குருபத குருன்னு குரூப்ல போட்டிருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கேட்காது. அன்மியூட் பண்ணுங்க. குருபது, குரு கிருபா, குருபதிகா, யாரு தெரியல. நான் விடைபெறுகிறேன் அனுமதியுடன், எல்லோரின் அனுமதியுடன். ரொம்ப நன்றி பிரகாஷ் சார். ஜெயஸ்ரீ மாதாஜி, நல்ல தியானம் இன்னைக்கு. தேங்க்யூ. இது வந்து மாதாஜி, அந்த நன்றி மாதாஜிக்கு தான் செலுத்தணும், நான் ஒண்ணுமே பண்ணல. நானும் உங்களை மாதிரி தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன் இங்க உட்காந்து. சோ தேங்க்யூ. அடுத்த வாரம் தேங்க்யூ, நன்றி.
நன்றி நன்றி அம்மா. நான் விடைபெறுகிறேன். நீங்க யாரு பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ரமாலட்சுமி. ரமாலட்சுமி. ராமலட்சுமி மாமா. நன்றி. எப்படி இருந்தது உங்க தியானம் இன்னைக்கு? ரொம்ப ரொம்ப அருமை. அத அவர் இந்த கிந்தோளம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வந்தது. என்னன்னா மாமவது ஸ்ரீ சரஸ்வதி காம கோட்டி பீட்டனி பாசினி மாமவது ஸ்ரீ சரஸ்வதி. அங்க குடியிருக்கா அந்த நெத்தி பகுதியில ரொம்ப அருமையா அதை அனுபவிச்சேன். அந்த பாட்டோட நினைச்சிருந்து அது ரொம்ப அருமை. வெரி குட் வெரி குட். ஆமா, அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுமா. அது என்ன, அது இன்னதுன்னு கிடையாது. அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதுல. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த தியானத்தை பண்ணுங்க. கூட்டாக நம்மோட சேர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி அந்த உப்பு நீர்ல கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. அதாவது நேத்திக்கெல்லாம் காலம்பர தியானத்துக்கு வரணுங்கிற எண்ணம் ஒரு 5 தடவை எந்திருப்பேன். டெய்லி ஒரு 12 மணி 1 மணி 2 மணின்னு எந்திருப்பேன். அன்னைக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த விதமான உடம்புல ஒரு வலியோ ஒரு இதோ இல்லைன்னா பகல் பூரா ஸ்கூல்ல நின்றே இருப்போம். ஏன்னா வற்பூரா நிக்கிற வேலைதான். பட் ஆனா அந்த 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 இதுலயும் எனக்கு உடம்பும் ஒத்துழைச்சது, மனசும் ஒரு நல்ல ஒரு லேசா. வெரி குட். அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. அதனாலதான் காலம்பரை என்னால வியாழக்கிழமை காலம்பரை தியானத்துக்கு வர முடியல. ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. எந்திருந்துருவேன் கரெக்டா 2:30க்கு எந்திருந்துருவேன் கரெக்டா. அன்னைக்கு 6:15 தான் எந்திருந்தேன். உண்மையாவே அது ஒரு வெரி குட், நல்ல ஒரு மிக அனுபவம். சொல்றதுக்கு வார்த்தை இல்லம்மா, அவ்வளவுதான். ஆமா ஆமா கரெக்ட். ரொம்ப நல்ல லைன் இது. ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு வேணும் இல்லையா? பணம் கொடுத்து வாங்க முடியாது பீஸ் ஆஃப் மைண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. நிம்மதி அதான் இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கவலையே பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நன்றி நன்றி. நான் ஓகே நன்றிம்மா. அந்த குருபது நீங்க சொல்லுங்க சார் ஒரு மேம். ஒரு வாடி உங்களை அறிமுகப்படுத்தி நீங்க முதல் தடவையா அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, யா அன்மியூட் பண்ணிருக்கீங்க இல்லையா? பேசுங்க சார். குருபாது நான் முந்தி பாத்திருக்கேன். உங்க பேர் என்ன சொன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா உங்க பேரு அவரு பேசுறாரு, அந்த மைக் வருது ஆனா சவுண்ட் வரல. அட்லீஸ்ட் சாட்ல போடுங்க சார், சாட்ல போடுங்க. உங்களுக்கு ரியலைசேஷன் ஆத்ம விழிப்புணர்வு வேணும்னா அப்ப கொடுப்போம். ஏன்னா எல்லா நியூ கமர் கொஞ்சம் போயிட்டாங்க. அது என்ன பேரு? மதிவதனியா? மதிவதனி. மதிவதனி. நீங்க இது முதல் தடவையா? முதல் தடவையா ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? ரெண்டாவது. நீங்க அந்த ஆன்ம விழிப்புணர்வு அது எடுத்துக்கொண்டீர்களா? அவரு பாஸ்கர் டாக்டர் பாஸ்கர். டாக்டர் பாஸ்கர். சரியா, கரெக்ட். அப்போ உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு ஆயாச்சா? இல்ல இப்ப கொடுக்கணுமா? டாக்டர் பாஸ்கர் கொடுத்திருப்பாரு தீதி. டாக்டர் பாஸ்கர் கொடுத்திருக்காங்க. மதிவர்த்தினி அம்மா முன்னாடியே வாங்கியிருக்காங்க ரியலைசேஷன். ஓகே ஓகே. ஓகே. பிடிச்சதா இன்னைக்கு நல்லா கிருஷாந்தன் எப்படி இருந்தது இன்னைக்கு தியானம்? ஓ சாந்தன் இருக்கிறீங்களா? பாண்டியன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். we want to know because you are also just last 2 class தான் வர இல்லையா? மியூட் பண்ணிருக்கேன். இல்ல வருவார். பாண்டியன் சொல்லுங்க மேடம். we want your experience. how is your meditation going on every day? மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். சோ பண்ணும்போது பெட்டர் ஃபீல் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். சோ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன்.
ஸோ அதெல்லாம் வந்து பட் இன்னும் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொன்னேன் மேடம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பாருல, பட் ஐ ஃபீல் சம்திங் கிரேட்டர்னு சொன்னேன். ஆமா. அது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த நாங்க ரெக்கார்டிங் அனுப்புறோம் இல்லையா, குரூப்ல போடுறோம், அதுல இருந்து பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு டைம் இருக்கோ அப்போ மொள்ள படிச்சுக்கோங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. Don't miss the recording so that you will be in a track. நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு தெரியும், எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கும் தெரியும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் உங்க பிசினஸ்ல கூட ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணும் மெடிடேஷன். அதனால எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பா பிசினஸ்ல நல்லா சேஞ்ச் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ரிலாக்ஸா தான் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது. முன்னாடி நம்ம ரிலாக்ஸா இருக்கும்போது எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பேன், ரொம்ப டென்ஷனா இருப்பேன். பட் இப்போ எல்லாமே அந்த டென்ஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபீல் பண்ண முடியல. ஐ அம் ஃபீலிங் கம்ஃபர்டபிள், ரிலாக்ஸா இருக்கேன், கூலா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி டு நோ சார். டோட்டலி கூல். அந்த கூலா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த உங்க மைண்ட் ஹெல்த் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம ஒர்க் பண்ணலாம். நீங்க ரிலாக்ஸ்டா இருந்துட்டே எல்லா பிசினஸும் பண்ணிக்கலாம், டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க தியானம் பண்றது. ஆமா ஆமா கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. மார்னிங்ல மிஸ் பண்ணாதீங்க. மார்னிங்ல எழுந்த உடனே நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, அப்ப மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க மெடிடேஷன். அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட் ஸ்லோக்கிங் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹோல் டேயோட அந்த என்ன சொல்லுவா, நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி வில் கோ இன் தட். இந்த டயர்ட்னஸ் எல்லாம் அதுல போயிடும். நம்ம சக்கரை அதெல்லாம் சக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த வாட்டர்ல போயிடும். 5 minutes ஃபுட் ஸ்லோக் பண்ணா கூட போதும். ஓகே மேடம், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். நன்றி மேடம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. கிருஷ்ணந்தன் வந்தாரா? ரமணி மேடம் இருந்தார். ஐ திங்க் இப்ப போயிட்டார். முகநூல் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ராமலட்சுமி போயிட்டாங்க போல இருக்கு, மதனா போயிட்டாங்க. நீங்க ஜூம் ரெக்கார்டிங்கே நிப்பாட்டலாம்.